இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகி 188 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமேலவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை பொறுப்பேற்பதற்கு முன்பு எடுக்க வேண்டிய உறுதிமொழியை பற்றி கூறுகிறது. பதவி ஏற்கும் முன் உறுதிமொழி. ஒரு மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினரும் அவையில் தனது இருக்கையை அலங்கரிப்பதற்கு முன்னால் கண்டிப்பாக உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உறுதிமொழியை அந்த மாநிலத்தின் ஆளுநர், கவர்னர் முன்னிலையிலோ அல்லது இதற்கு ஆளுநரால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி முன்னிலையிலோ எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உறுதிமொழி எந்த குறிப்பிட்ட படிவத்தில் ஃபார்மேட் இருக்க வேண்டும் என்பது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 3வது அட்டவணையில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உண்மையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருப்பேன் என்றும், நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவேன் என்றும் உறுப்பினர்கள் இதன் மூலம் உறுதியளிக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்படி தனது பணிகளை தொடங்குவதற்கு இந்த பதவி பிரமாணம் ஒரு முக்கியமான தொடக்க புள்ளியாகும். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in